தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 1 12 முடிய. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமைகளையும் மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்புறுத்தினார்களே. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. பாருங்க, தீர்க்கதரிசிகள்னால் யார்? இறைவாக்கினர்கள். அப்போ இவர்கள் கூட என்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள். ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது பல பாடுகளை அனுபவித்தார்கள். அதே மாதிரி தான் இன்று நமக்கும் கூட நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த வசனங்களை எல்லாம் படித்துவிட்டு நம்ம இதன்படி வாழ வேண்டும். வசனத்தை படிக்கும் பொழுது மட்டுமே நமக்கு தெளிவு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எனக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் என்று கேட்க வேண்டாம். ஏன்னா வார்த்தைகள் அனைத்துமே தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நம்ம அப்பா பைபிளில் நம்மளுக்கு பதில் வச்சிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து வசனத்தை படித்து நாம் அவருடைய பிள்ளைகளாக, அப்பாவுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டுவோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.